நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலவும் கடுமையான வறட்சியால் நிலத்தடி நீர் உப்பாக மாறியதன் காரணமாக குறுவை பயிர்களில் கதிர் வராமல் மலட்டு பயிர்களாக மாறியுள்ளதுடன் அதிக களை மண்டியுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அது தொடர்பான பேட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா குறுவை நட்டு ஏகப்பட்ட பாதிப்பு எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்பட்டு போச்சு. நெல் கருதவல்ல, விவசாயத்தை நம்பி இருந்தோம், மின்சாரத்தை நம்பி. மின்சாரம் ஒரு மாதமாக எங்களுக்கு சரியான கரண்ட்டு கிடைக்காததுனால இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் காஞ்சி போய் களை மண்டி போச்சு. நெல்லுக்கு பதில் புல்லு தான் மண்டி இருக்குது. களையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதை அரசு உடனடியாக பார்த்து எங்களுக்கு ஏதாவது நிவாரணமோ இந்த தள்ளுபடியும் பண்ணணும். விவசாய கடனை தள்ளுபடி பண்ணி புது கடனை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன், விவரம். ஜெயஸ்ரீ, ஆண்டுதோறும் ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் பாசனத்துக்காக திறக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு போதுமான தண்ணீர் இல்லாததால் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாமல் இருந்தாலும் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சுற்றுவட்டார பகுதியில் விவசாயிகள் மின் மோட்டார் பம்பு செட்டு மூலம் நன்னிலம் உபவேந்தபுரம், அண்டகுடி, கோவில் திருமாலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது குறுவை பயிர்கள் 60 நாட்கள் ஆன பயிர்களாக இருந்து வருகிறது. 60 நாட்களை தாண்டியும் போதுமான தண்ணீர் வசதி இல்லாததாலும் கடுமையான வறட்சி மற்றும் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்த அதன் காரணமாக பம்பு செட்டுகளில் உப்பு தண்ணீர் வந்ததால் நெல் பயிர்கள் கதிர் வராமல் மலட்டு பயிர்களாக நின்று போய் உள்ளது. மேலும் சீரான தண்ணீர் இல்லாததால் அதிக அளவில் குதிரைவாலி புல், கோழி கொண்டை புல், மயில் தொகை புல் ஆகிய களைகள் மண்டி காணப்படுகிறது. பூச்சி மருந்து, களைக்கொல்லி ஆகியவற்றை தனியார் கடைகள் வாங்கி செலுத்தும் எந்த பலனும் இல்லை என விவசாயிகள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர். மேலும் ஏக்கர் ஒன்றுக்கு இதுவரை 20,000 முதல் செலவு செய்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தங்களுக்கு பூச்சிக்கொல்லி உள்ளிட்ட இடுபொருட்களை மானிய விலையில் வாங்க வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பயிர்கள் உடனடியாக கணக்கு எடுத்து விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வங்கிகளில் வாங்கிய கடன்களை முழுமையாக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி நேசராஜன்.